இருக்கா? ஆமாங்க. மீன் கலவருக்கு மீன் கலவருக்குன்னு ஒரு பேசணும் வாங்கணுங்க. இல்லை ரெடி பண்ணிட்டீங்க ஜம்முன்னு. பெருசாக இருக்கும். மாமர குளத்தில் பிடிச்சிட்டு அந்த மீன் எங்கே ரெடி ஆகிட்டு இருக்குன்னு பாருங்க. 1 மணி நேரத்தில் பொரிச்சிருவோம். பொரிச்சு சும்மா ஜம்முன்னு சாப்பிட போகிறோம். ஆமாங்க. சரி ரைட்டு. நண்பர்களே, மீனை பிடிச்சி பக்காவாக மசாலா போட்டு தடவை வச்சாச்சு. நீ பொரிக்கிறது தான் பாக்கி. எல்லாம் நீ ஒரு 10 நிமிஷம் அதுவும் ரெடி ஆயிரு, பார்க்கலாம். இது வந்து மாமரத்து குளத்தில் பிடிச்ச மீன். பிடிக்கும்போது வெடி எடுக்க முடியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கோம். பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி வச்சாமப்ல 1/2 லிட்டர் நல்லா புளிஞ்சுடு. கீழே தனிச்சு சிந்தாத, வேஸ்ட் பண்ணாத. 1/2 லிட்டர் கடலில் நீ சொல்லுவீங்க சுத்தமான என்னது செக்கில் நல்லெண்ணையா? ஆமாம், சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய்னு சொல்லிட்டு அதை கீழே செஞ்சு என்ன பண்ணுறது? சூப்பரு. அதுதான் வாழை பிடிச்சி கீழே இருக்கு. அவ்வளோதான். இன்னொரு மீன் போடு. அந்த செஞ்சு ஒரு பெருசை போடு. சூப்பர்வா. இன்னும் பொடி இருந்தால் ஒன்று தூக்கில் போட்டுங்க. ஏன்னா எண்ணெய் அதிகமாக இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கணும். சரி போடு. அது கரண்டி தான் பெருசு இல்லை, என்ன பண்ணுறது? அது அங்கே தனப்பாடு வீட்டில் இருக்கு. போய் வாங்கிட்டு எடுத்து வந்துட்டு நம்ம கரண்டி தான் இங்கே இருக்கு. இங்கே அதெல்லாம் கொஞ்சம் இப்படி நீ போ எடுத்து வந்துட்டு போய். மாமர குளத்தில் பிடிச்ச மீன் நண்பர்களே, அங்கே வந்து வரக்கலான்னு தான் போனோம். அங்கே செய்ய முடியாத காரணத்தினால இங்கே கொண்டு வந்துட்டான். பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரவீனா தான் கரண்டையை பிடிச்சி கிண்டிகிட்டு இருக்காரு. சூப்பராக வந்துட்டுருக்கு நண்பர்களே. நம்ம ரவீனா தான் மீன் பொறிச்சிட்டு இருக்காரு. சரி பார்க்கலாம். சரிங்க. சரிங்க, கூப்பிடுங்க. வேகட்டுங்க. கொதிக்கிறது பாருங்க. ஒன்றும் என்ன இல்லைம்மாப்ல, அப்படிதான் இருக்குங்க. எடுத்துலாங்களா? எடுத்து போய் இங்கே வேகுதுன்னா அப்புறம் அவ்வளோதான். நல்லா பார்த்து கட்டிக்கு கமிச்சு விட்றாரு. வேலை முடிஞ்சு வச்சப்பறம் அண்ணா நீங்கள் விட்டுருங்க. நீங்கள் தள்ளிங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3 மீனை போட்டு ஜம்முன்னு பொரிச்சாச்சு நண்பர்கள். ஜம்முன்னு இருக்குது பாருங்க. அப்படியே வரைச்சிட்டு போட்டு அவ்வளோதான். அடுத்தது போடு. அடுத்து எல்லாம் இதில் எடுத்து வைங்க. கையை கொண்டு எல்லாம் வேண்டாம். போடு. இன்னொரு பீஸ் மட்டும் போடு. நான் அப்படி விட்ரு. அதே அப்படி விட்ரு. பெரிய மீன் போட்டோம்னா தான் எண்ணெய் இருக்கிறதுக்குள்ள அது நல்லா வெந்துக்கும். அதுக்கப்புறம் எண்ணெய் குறைய சின்ன மீன் போட்டுக்கலாம். நல்லா உழுகுற மாதிரி வெந்துக்கும். குமார், ஒரு ஆய் சொல்லுறதா இருக்குங்க. ஹாய். கரண்டி கையில் மீன் பொரிக்கிறக்கா? சூப்பரு. ஒரு 1/2 மணி நேரத்தில் ரெடி ஆயிடும். அப்புறம் சாப்பாடு தான். தக்காளி சாப்பாடு வாங்கிட்டு வராங்க. முருகேசில் கணேஷ். இன்னும் 2 ரவுண்டு வருமா? இன்னொரு ரவுண்டா? சூப்பராக வந்துருச்சு நண்பர்களே. இங்கே பாருங்க. நமக்கு ஐயம்மா யாவடா ஆண்டவனே முள்ளு. ரவியனை பாருங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாரு. ஓய் அப்படி அங்கே பாருங்க அவர் என்ன பண்ணுறாருன்னு. இதா இன்னும் கொஞ்சம் கீழே கேட்டுங்க, அப்போ தானே தெரியும். அப்படி கேட்டுங்க. சூப்பர் வாங்க. சூப்பர் நண்பர்களே. அவ்வளோ பொரிச்சிட்டாங்களாமா? அங்கே பாருங்க எப்படி கேட்டிட்டு இருக்கிறாருன்ட்டு. இதான் இவர் கணேஷ் பொரிச்சு மறுபடியும் கொண்டு வந்து அதை கொட்டுறாரு. இன்னொரு ரவுண்டு தான் இருக்கும். இன்னொரு ரவுண்டு தான் இருக்கும். இல்லை அது கணேஷ் இவர் தான் பயங்கரமாக காமெடி பண்ணிட்டு இருப்பாரு. வெயில்லையுமே இங்க அடுப்புலயும் காரி கொட்டு பாடு மூஞ்சி காமி அதை காமி இதை காமிட்டு இருக்கிறீங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் சொல்கிறது, நாங்கள் செய்ய வேண்டிய கடமை, நீங்கள் செய்ய வேண்டிய கடமை செய்கிறீங்க. நாங்கள் சொல்ல வேண்டிய கடமை சொல்கிறீங்க.
அதே மாதிரி எல்லாம் பொரிச்சாச்சு நண்பர்களே. இங்கே பாருங்க சும்மா பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இந்த இடத்துல வந்து சாப்பிட வேண்டியது தான். எல்லாம் பொரிச்சு வச்சுட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வண்டி வாருங்க, அது முதலே வண்டி வந்துட்டாருங்க. இது வந்து சூப்பராக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை ஜம்மட்டு இருக்குது. இங்கே அடுத்தது சாப்பிட்லாம். ஆட்டோ போகுது. அந்த பக்கம் காட்டுக்குள்ள ஒரு ஆட்டோ ஒன்று போயிட்டு இருக்கு. இங்கே ஒரு பையன் குமார் வாங்க அப்புறம் எப்படி மீன் பிடிச்சிட்டு வந்து மீன் பிடிச்சிட்டு வந்தா சரி. வரவள் எப்படி நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குங்க. என்னது கஞ்சி எடுத்தீங்கிற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்கா? சூப்பரா இருக்குங்க. சரி வெங்காயத்தை ரெண்டு எடுத்து போட்டுக்க. போட்டியா? போடாச்சு. அப்படியே கடி பார்க்கலாம் ஜம்முன்னு. இங்கே எடுத்து ஒரு பீஸ் போட்டு பார்க்கலாம் ஜம்முன்னு. இதுதான் வெங்காயமா? ஆமாங்க. இங்கே அதே வெங்காயம் பார்க்கலாம். ரவி அண்ணனுக்கு அது வெங்காயமா? அது வெங்காயம் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜம்முன்னு இருக்கா? சாப்பிடுங்க. குமார் தான் தட்டு வழியாக மீன் வச்சிருக்காப்ல. இங்கே உங்கள் வழக்கமான ஸ்டைல் அது. அவ்வளோதான் முடிஞ்சு. அவ்வளோதான் வேலை முடிஞ்சு. அடுத்து நம்ம கணேசன் விட்டாரு. அவரும் அதான் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதான் செஞ்சுட்டு இருக்காரா? ஆமாங்க. அப்படியே குமார்கிட்ட போகலாம். இப்பதான் வரீங்களா? நான் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆச்சு. இங்கே என்னையே இப்படி நாய் கிடந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கேன். நாய் ஓட்டு பிச்சை மாதிரி பிச்சு வச்சிருக்கேன். ஆனால் நம்ம மனுஷன் எடுத்து சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படி சாப்பிடு. இங்கே ஜம்முன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். இங்கே முகத்தை காட்டு. சாப்பிடு. என்னன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஜம்முன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். வெங்காயத்துல எடுத்து போடு. எப்பவுமே முள்ளு சாப்பிட முடியாது. சின்ன மீன் இருந்ததுன்னா நீங்க சொல்ற மாதிரி நல்லா சின்ன மீனை தான் அப்படியே முழுசா சாப்பிட முடியும். இதெல்லாம் வந்து சதையை தான் சாப்பிட முடியும். இதெல்லாம் முள்ளெல்லாம் மெல்லவே முடியாது. நீங்க சொல்றீங்களே உருவலாயம் இருக்குல்ல, அந்த ஆயத்து கொடுக்குறதுல அது வந்து அப்படியே சாப்பிடலாம். ஆத்து மீன் மெயினா வந்து அது சாப்பிடலாம். அன்னைக்கு நான் மாதிரி கொள்ள பிடிச்சோம்ல, அந்த மீன் அப்படியே சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். கொஞ்சம் சின்ன மீனா இருந்தா அப்படியே அப்படியே முழுசா அன்னைக்கு நாம அந்த வீடியோ எடுத்து முடியலாம். ஆமா இவர் அப்படியே முழு மீனை போட்டு அப்படியே சாப்பிடுவாரு. என்ன டேஸ்ட்டுங்க, சரியான டேஸ்டப்பா. எங்க இங்க பார்த்துட்டு சரியான டேஸ்ட்டுங்க. செம்ம டேஸ்ட். அப்படி இருக்கா? எங்க வெங்காயத்தை எடுத்து பிச்சு போடு பார்க்கலாம். காஞ்சி போடுவோம். இதுதான் வெங்காயமா? இதான் வெங்காயமா? பாத்துங்க. இங்க காட்டு தெளிவா காட்டு. இரு ஆட்டாது. டேய் எங்கடா தலையாட்டு? இந்த பக்கம் கை கீழே வை. அது வந்து வெங்காயமா? ஆமா வெங்காயம். எங்க இது வெங்காயமா? இதுதான் வெங்காயம். இது சரி சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருப்பி சாப்பிடுங்க. வாங்க நண்பர்களே சாப்பிட்லாம். இந்த மீன் வந்து நாங்கள் மாமர குளத்தில் பிடிச்சிட்டு வந்தோம். அங்கே செய்யலான்னு நீங்கள் பிளான் போட்டால் நான் முடியல, அதோட இங்கே செஞ்சுருக்கோம். வாங்க சாப்பிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே என்ஜாய். ஓகே நீங்கள் வாய் சொல்லுங்கள். பாய் பாய். சூப்பர்.